கடவுள் எனப்படுபவன் யார்? அவன் உன் எண்ணத்தையும் உடலையும் வெளிப்புற எந்த தடைகளும் இல்லாமல் உன் உள்ளே நுழைந்து செல்கிறதே கடவுள் என்பவன் ஆவார். உங்களுக்கு புரிகிறதா? வா மகனே, என்ன உனக்கு குறை? சாமி, என்னோடய குறையை பற்றி தெரிஞ்சுக்கலான்னு வந்திருக்கு சாமி. தெரிஞ்சுக்கிட்டா அதை திருத்திக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குங்க சாமி. அப்படியா? உன் மனைவியிடம் சென்று அவளுடைய தாய் தகப்பனை சும்மா 2 வார்த்தைகள் திட்டு. அவள் உன்னுடைய குறைகள் மட்டுமில்லை, உன்னுடைய 10 தலைமுறை குறைகளும் எடுத்து உன்னிடம் சொல்லிவிடுவாள். அதை வைத்து நீ பிழைத்துக்கொள் மகனே. ஆமாங்க சாமி, நீங்கள் சொல்கிறது கரெக்டு தாங்க சாமி. நீங்கள் சொல்கிறதையும் நான் ட்ரை பண்ணுறேங்க சாமி. சரிப்பா, நீ போயிட்டு வா. சரிங்க சாமி, நன்றிங்க சாமி.